வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம். அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, திணையும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு பாயசம் ஒன்று பண்ண போறோம். பருப்பு வடை இதுதான் நம்ம பார்க்க போறோம். சமையல் வந்து நார்மலாக எப்பயும் போல நான் வந்து பூஷணிக்காய் போட்டு ஒரு ரசம் இதுதான் நான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல வந்து திணையும் பாசிப்பருப்பையும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் வறுத்துட்டு அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வறுத்து வச்சுக்கணும். வறுத்த திணை பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி விடுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 விசில் விடலாம். பாருங்கள், திணையும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இதுக்கு அளவு சொல்லிடுறேன் நான். 1 கப்பு திணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3/4 கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பை லைட்டாக கோல்டன் கலரில் வறுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு அதிலே திணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. முதல்ல வந்து பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி ரெடியாக தண்ணி எல்லாம் வடி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி திணையும் வடியை விட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டிங்கன்னா டக்குன்னு போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வெந்தது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் வந்து ஒரு கப்பு திணை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து ஒரு 1.25 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது வெல்லத்தோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கரையை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து திணை பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வெள்ளை கரைசலை சேர்த்துடும். அதை நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே பருப்பு வடைக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கப்பு பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்ன அரைக்க போகிறோன்னா, காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 4-5 வரமிளகா சேர்க்குறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி. ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். குறைன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கணும். மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பையும் அரைச்சிக்கலாம். இப்போ வடைக்கு பருப்பு அரைச்சாச்சு. பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து வடையை போட்டுடலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய திணை பாயசமும் ரெடி ஆயிடுது. பால் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். பாயசத்துக்கு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டுறது சேர்த்துருவோம். இந்த பக்கம் வடையும் ரெடி ஆகிடுது, அதையும் எடுத்துடலாம். இப்போ வந்து காய்ச்சி ஆறின பால் சேர்க்குறேன் நான். பால்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆமாம், கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா, ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா பால் சேருங்க. அதே மாதிரி பால் விடும்போது விட்டுண்டே அப்படியே கலரிண்டே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்க்கலாம். அதே மாதிரி முந்திரி பருப்பு கூட சேர்த்து தேங்காயும் பல்லாக கட் பண்ணி வறுத்தும் சேர்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல். என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து முருகருக்கு பிடிச்ச மாதிரியான திணை பாயசம், திணையும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு பாயசம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் நைவேத்தியம் தான். சமையல் எப்பயும் போல் நான் வந்து பூஷணிக்காய் கூட்டு அது கூட வேக வச்சாச்சு. பண்ண வேண்டியது தான். பாருங்க, பூஷணிக்காவும் பாசிப்பருப்பும் போட்டு வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ பூஷணிக்காய் கூட்டு ரசம் இதுதான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.